நல்ல விஷயம் என்ன பட் எனக்கு போறக்க வாய்ப்பு இல்லை. படங்கள் வேலை நிறைய இருக்குங்க. அதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்லைங்களா. எனக்கு வேலை நான் வெளில போய் கூப்பிட்டு எடுக்கலாதீங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு அண்ணன் கரெக்டா பண்ணி போயிட்டு இருக்காங்க, சூப்பரா போயிட்டு இருக்காங்க, நிறைய போட்டு எனக்கு வேலை நிறைய இருக்கு. வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜேடி. சூர்யா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இவரு சொன்ன இந்த பதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, அவரு சொன்ன இந்த ஒரு பதில், அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் எதிர்பார்க்கல. ஸோ அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாருன்னு பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவரு வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது, அங்க மீடியா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க 2026 தளபதி கட்சிக்கு வந்து நீங்க கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லங்க எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு நிறைய படங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மறுபடியும் வந்து கேட்டிருக்காரு, இல்லங்க ஒரு வேளை கூப்பிட்டா போவீங்களா அப்படின்றதுக்கு, இல்லங்க எனக்கு வந்து நெறைய வேலைகள் இருக்கு, நெறைய படங்கள் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து வெளிய வந்தேன்னா, இப்ப எனக்கு நெறைய வேலை இருக்கு. அதே மாரி உங்களுக்கும் நெறைய வேலை இருக்கு. நான் கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? உங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவரு சொன்ன இந்த பதில் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து என்னடா சூரி வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து அவர் மேல வந்து சில கருத்துக்கள வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவரு சொன்ன இந்த பதில் வந்து உங்களுடைய கருத்து என்னன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிங்க. அது மட்டும் இல்லாம தளபதி வந்து அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு இவரு சொல்லியிருக்காரு.